தேர்மதுர தமிழோசை உலகளாய் பரவும் வகையில் செய்தல் வேண்டும் என்ற அமுத மொழி பொறித்த சங்கம் வளர்த்து தமிழ் கொண்டாடிய நான்மாட கூடல்மா நகரில் உறக்கச் சொல்லும் ஊருக்கு என்ற இனிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறார். ஆனால் எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் அவன் விலங்குகளால் தடைகளால் பூட்டப்பட்டு கிடக்கிறான். நாம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த பூட்டப்பட்டிருக்கின்ற விலங்குகளிலிருந்து விடுபடுவதை தவிர man is born free but he is everywhere in chains. We are going to lose nothing but our chains. சமூக ஒப்பந்தத்தை தந்த ரூசோவினுடைய வாசகங்களை நினைவில் நிறுத்தி இந்த அரிய நிகழ்ச்சியில் உரையாற்றக்கூடிய உன்னதமான சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்ற மக்கள் கண்காணிப்பதற்கும் மனித உரிமைக்கான குடிமக்கள் இயக்கத்திற்கும் அரை குடிமக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்திற்கும் என் நெஞ்சத்து நன்றிதனை தெரிவித்து மக்கள் கண்காணிப்பதற்குடைய நிர்வாக இயக்குனர் பண்ணைப்புறத்து இளையராஜா ஒரு ஆசியா கண்டத்தில் சீனாக்காரன் சாதிக்காததை, கொரியாக்காரன் சாதிக்காததை, ஒரு ஜப்பானியன் சாதிக்காததை எங்கள் தென்பாண்டி மண்டலத்தில் தமிழன் சாதித்தார். இளையராஜா அவருக்கு உரிய அங்கீகாரத்தை இந்திய நாடாளுமன்றம் வழங்கவில்லை என்று உறக்க பேசிய அதே உணர்வோடு இந்திய அரசு அங்கீகரிக்க வேண்டிய கடமையை ஜெர்மனியில் தவறியிருந்தால் இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற ஒரு விருதை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்று 1961ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட சர்வதேச பொது மன்னிப்பு சபையா மனித உரிமை விருது ஹியூமன் ரைட்ஸ் அவார்டு பெற்ற முதல் இந்தியன், அது முதல் தமிழ் என்ற தகுதியோடு இருக்கின்ற என் ஆர்வீர் சகோதரர் ஹென்றி திவேன் அவர்களே, அவரது ஒவ்வொரு அசைவின் வெற்றிக்கும் அருந்துணையாக இருக்கிற எனது அன்பு சகோதரி திருமதி சிந்தியா ஹென்றி திவேன் அவர்களே, இந்த அமைப்பில் அவர்களோடு இணைந்து பணியாற்றி ஜெர்மனிக்கு பெர்லின் நகரத்திற்கு இந்த பணியை இயங்கியதற்காக உடன் சென்ற அன்புக்குரிய கேரா தங்கள் அமைப்பின் சொந்த செலவில் இந்த மக்கள் கண்காணிப்பகத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு சகோதரியை பழனியம்மாளையும் அந்த நிகழ்ச்சியிலே ஜெர்மனி தேசத்துக்கு அழைத்து சென்று பெருமைப்படுத்திய ஹென்றி திவேன் அவர்களால் வாய்ப்பை பெற்ற சகோதரி பழனியம்மாள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள மனித உரிமைக்கான குடிமக்கள் இயக்கத்தின் மாநில குழு உறுப்பினர் மதிப்புமிக்க மதுரை வீரன்,
தியாகி, வழக்கறிஞர் அபிஷேகம்மா, வழக்கறிஞர் கருணாநிதி, வழக்கறிஞர் ரவி, வழக்கறிஞர் நாகேந்திரன், விஜயன், சுமதி, வரவேற்பு உரையாற்றிய ரங்கநாதன், அனுபவ பகிர்வு உரை வழங்கியும் வழக்கறிஞர் மார்த்தி, வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி, பேராசிரியர் முட்டா விஜயகுமார், எவிடன்ஸ் கதிர், வழக்கறிஞர் பிரிட்டோ ஆரோக்கியசாமி, இசைக்குமுத்து, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் பூமிநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் காளிதாஸ், மதச்சார்பற்ற ஜனதாதளத்தின் சார்பில் பங்கேற்ற ஜான் மோசஸ், நிகழ்ச்சியை நெறியாழ்வை செய்கின்ற ஆசீர்வாதம், நன்றி சொல்ல இருக்கிற இள மெய்யப்பன் உள்ளிட்ட எனது அன்பிற்குரியவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, இளம் தலைமுறையில் நம்பிக்கை ஊட்டிக் கொண்டிருக்கின்ற தம்பிமார்களே, ஜனநாயகத்தின் விழிகளாகவும் செவிகளாகவும் நான் எந்நாளும் நேசத்தோடு மதிக்கின்ற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, சிறந்த வணக்கம். இங்கே உங்கள் கண்களுக்கு முன்னால் காட்சியளிக்கின்ற அனைத்துலகம் மதிக்கின்ற ஒரு விருது, ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு கொடுத்திருக்கின்ற விருது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது. இதுவரை 7 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 8ஆவதாக பெற்ற உயர்ந்த மனிதர், தோற்றத்திலும் உயர்ந்து, பண்பிலும் உயர்ந்து, மனித உரிமை தொண்டிலும் உயர்ந்து, ஒரு தமிழருக்கு உலகிலே ஒரு அங்கீகாரம் கிடைத்தது என்ற பெருமையால் உயர்ந்திருக்கிறார் விஜயன் அவர்களே. இது உங்களுக்கு கிடைத்த விருது அல்ல, உங்கள் அமைப்புக்கு கிடைத்த விருது என்று நான் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறேன். இது உங்களுக்கும் உங்கள் அமைப்புக்கும் கிடைத்த விருது அல்ல, ஒவ்வொரு தமிழருக்கும் கிடைத்த விருதாக. இந்த விருதை பார்த்தவுடன் எனக்கு நினைவு வருவது, மனித உரிமை கவுன்சில் என்பது மனித உரிமை கமிஷனாக இருந்த காலம், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1998ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் ஆசுவரை சிகரங்களின் அழகின் படியிலே தமிழ்கின்ற ஐரோப்பாவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படுகின்ற சுவிட்சர்லாந்து நாட்டின் தலைநகரில் ஜெனீவாவில் மனித உரிமை ஆணையத்திற்கு நான் சென்று இலங்கை தீவில் வதைக்கப்பட்ட தமிழ் மக்கள், மனித உரிமைகள் நசுக்கி குடிதோண்டி புதைக்கப்பட்ட அவதியிலே கதறலும் புறமூலமாக அழிந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள், அவர்களின் துயர கதைகளை சொல்லுவதற்காக, நீதி கேட்பதற்காக அப்பொழுது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய துணைத் தலைவராக இருந்த முன்னாள் பின்லாந்து தேசத்தின் பிரதமர் போஸ் அவர்களை சந்திப்பதற்காக நான் சென்று நேரம் மாலை 5 மணிக்கு ஒதுக்கப்பட்ட போது வரவேற்பறையில் இருக்கிற அந்த சகோதரியிடம் என்னுடைய அடையாள அட்டையை கொடுத்தேன். Mr. Vaiko, your name sounds like a Western name என்று சொன்னார். ஒரு மேற்கத்திய உலகத்தின் பெயரை போல் உங்கள் பெயர் முடிக்கிறது என்றார். My dear sister, என் அன்பு சகோதரி, this is neither Western nor Eastern, this is universal. இது மேற்கத்திய உலகம் என்ற கிழக்கத்திய உலகம் அல்ல, உலகத்துக்கெல்லாம் பண்பாட்டை போதித்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதனால் இந்த உலகத்துக்கு அறநூல்களை தந்த தேசத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். உள்ளே நுழைகிற பொழுது இதைவிட இடையான நடராஜர் சிலையை இங்கிருந்து கொண்டு போயிருந்தேன், பெண்களை சிலையை. இதைவிட 4 மடங்கு எடையுள்ள சிலை. என்னுடைய பேக்கேஜில்
எடையும் பெற்றிருந்தது. அந்த சிலையை கொண்டு போய் போஸ்ட் அவர்களிடத்திலே கொடுத்தேன். இது எங்கள் தேசத்தில் சமய வழிபாட்டிலே இருக்கக்கூடிய சைவ சமயத்தைச் சேர்ந்த மக்கள் வழிபடுகிற ஆலயத்தின் ஆண்டவன் விக்கிரகம். என்ன அற்புதமாக இருக்கிறது! மார்வலஸ். இதில் ஒரு தத்துவம் இருக்கிறது, நடனத்தை பற்றிய கலை தத்துவம் இருக்கிறது என்று கூறிவிட்டு நான் சொன்னேன் அவரிடம், நாங்கள் நாதியற்று போறவர்கள் தமிழ் மக்கள், நாளிடத்தில் கேட்பாரெல்லாம் அழிக்கப்படுகிறவர்கள் எதை கேட்கிறீர்கள்? இது எங்கள் கோயில், இது எங்கள் தேவாலயம், இது எங்கள் மசூதி என்பதற்காக இந்த கதவுகளை கட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். This is our temple, this is our church, this is our mosque. I have come to not where those who get justice. அவர் சொன்னார், இந்த அற்புதமான இந்த சிலையை என் மேடையில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். நான் விருதை பார்த்தவுடன், நீங்கள் ஜெர்மனியில் பெற்றீர்கள், பெர்லின் நகரத்தில் பெற்றீர்கள், அதுவும் யாருடைய கையா? ஜெர்மனியினுடைய அதிபர் கையா? ஜெர்மனி தேசத்தினுடைய அதிபரின் கையா நீங்கள் பெற்றீர்கள். அவருடைய பெயர் பிரசிடென்ட் ஜோசப் காப். இந்து பத்திரிகையிலே 3ஆம் தேதி வந்த செய்தியில் இந்த பெயர் இருக்கிறது. அந்த ஜெர்மனிய அதிபர் கையால் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், ஜெர்மனிய பிரசிடென்ட் கையால் பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஜனாதிபதி இவ்வளவு பெரிய பெருமையை உங்களுக்கு தந்திருக்கின்றார். ஜோசப் காப். வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி 1 மணி நேரம் பேசுவீர்களா என்று கேட்டார். இல்லை, நான் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் குறித்த நேரத்தில் அனைவரும் தங்கள் இல்லங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதால் நான் முடிந்த மட்டும் ஒரு 40-45 நிமிடங்களில் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் என்று நான் கூறுகிறேன். ஜெர்மனி என்றவுடன் என் கண்ணுக்கு தோன்றுவது டாஷோ கான்சன்ட்ரேஷன் கேம்ப். லட்சக்கணக்கான யூதர்களை அடால்ஃப் ஹிட்லர் கொண்டு குவிப்பதற்கு விஷவாயு அறைகளிலே போட்டு சாகடித்தார்கள். அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப், டாஷோ கான்சன்ட்ரேஷன் கேம்ப், மிலான் நகரத்திலே இருந்து ஒரு 80 தொலைவிலே இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் சென்றிருக்கிறேன். தாயும் தந்தையும் கண்ணீர் விடுத்துக் கொண்டே குழந்தைகளை கொண்டு போகிறார்கள் விஷவாயு அறைகள். அந்த குழந்தைகள் சிரித்து குதித்துக் கொண்டு போகின்றன. மிகப்பெரிய புகைப்படங்களாக அங்கே வைத்திருக்கிறார்கள். அது விஷவாயு அறைகளுக்கு அவர்களை கொண்டு செல்கிற போது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது, மரணத்திலே இன்னும் சில நிமிடங்களில் துடியெடுத்து சாகப் போகிறோம் என்பது அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. தகப்பனுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும், அக்காளுக்கு தெரியும். அவர்கள் கண்களில் கண்ணீர் விடுகிறது. இந்த குழந்தைகள் குதித்துக் கொண்டு போகிறார்கள். உள்ளே கொண்டு போய் விஷவாயு அறைகளில் அடைப்பார்கள். மேலே இருந்து கொண்டு கண்ணாடி வழியாக போடப்பட்ட
நான் வழக்கறிஞர் செந்திலே அவர்களுடைய வாழ்க்கையை படித்து சகோதரர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கிற நூலை இன்று காரில் வருகிற போதுதான் படித்துக் கொண்டு வந்தேன். முழுமையாக படித்தேன். பிறக்கும் போதே தாயை இழந்தவர் செந்திலே. தாயின் அமுதத்தை பருகி தாயின் மடியிலே எந்த 10 மாதம் கருவறைக்குள் இருந்தாரோ அந்த கருவறையிலே இருந்த அந்த தாயின் மடியிலே இருக்கிற பாக்கியம் பெறாதவர் என்கிறேன். ஆனால் பிரான்ஸ் நாட்டிலே ஓரி என்கிற இடத்திலே பிறந்து வடமேற்கு பகுதியிலே இருந்து வந்து எப்படி ஆல்பர்ட் ஸ்விட்சர் தொழுநோயாளிகளை காப்பதற்கு ஆப்பிரிக்க கண்டத்துக்கு சென்றாரோ அதை போல ஒரு மருத்துவராகி சேவை செய்வதற்காக தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு வந்து மீண்டும் பிரான்ஸ் தேசத்துக்கு சென்று அங்கே முதுகலை மருத்துவ படிப்பை பெற்றுக் கொண்டு சேலம் மாவட்டத்திற்கு அங்கே கார்பன் மருந்தகம் என்கிற இடத்திற்கு வந்து பணியாற்ற ஈவெட்டிவை என்கின்ற அந்த சகோதரி தொழுநோயாளிகள் இன்னைக்கு எய்ட்ஸ் நோயாளிகளின் பக்கம் போக யார் அறுவடைப்படுகிறார்களோ அதை போல தொழுநோயாளிகளின் பக்கம் எவரும் செல்லாத காலத்தில் அன்னை தெரசா எப்படி அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதல் இருந்தாலும் அதை போன்ற பணியை செய்தவர் இவரை வளர்ந்த தாயான பெருமாட்டி ஈவெட் விவேக் என்று நான் நினைக்கிற போது 6 பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்திருக்கிறார். அது ஒரு பிள்ளைதான் ஹென்றி விவேக். அற்புதமான வாழ்க்கை பின்னணி. குறும்புக்கார சிறுவனாக பள்ளியை படித்து ஜெய் ஜோசப் கல்லூரியிலே கத்தோலிக்க கல்லூரி புனித வடநாடு கல்லூரி காவிரியாற்றங்கரை திருச்சிராப்பள்ளியிலே படித்து அங்கே அதற்கு பிறகு அப்பொழுது மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் படித்து அந்த வாய்ப்புள்ளார். பிறகு மனித உரிமைகளுக்காக போராடுகின்றவராக வந்து இதற்கு சட்ட நுணுக்கத்தோடு வழக்கறிஞராக வேண்டும் என்று வழக்கறிஞர் தொழிலை பெற்று கல்லூரி நாட்களில் இவர் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்தவர். ரொம்ப கட்டுப்பாடான கல்லூரி. நான் சென்ட் சேவியர்ஸ் மாணவர். நான் படிக்கிற போது சோப்பு கட்சை கட்டிய சாமியாரை கண்டால் முதல் மனதிலே ஒரு உதறல் ஏற்படும். இன்னைக்கு நான் காலேஜுக்கு போனா அந்த உதறல் இன்னும் நிற்கிறேன். ஒரு பயம். இவர் படித்தது செயின்ட் ஜோசப் கல்லூரி, சிந்தியா அவர்கள் படித்தது ஹோலி கிராஸ் கல்லூரி. எப்படி இவர்களுக்குள் காதல் பிறந்தது, காதல் வளர்ந்தது என்பதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். நான் காதல் காவியங்களை படித்திருக்கிறேன். துணையவர்களே, அமரகாரியங்கள் எல்லாம் சோகங்களாகவே முடிந்தன. தெய்வீக காதல்கள் எல்லாம் சோகமாகவே முடிந்தன. அவர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கவில்லை. ஆனால் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேசித்து ஆண்டுக்கணக்கில் காத்திருந்து திருமணம் செய்து கொண்டு காதல் காவியத்தில் வெற்றி கண்ட ஒரு வாழ்க்கையை நடத்துகின்ற பேரு பெற்றவர்களாக நான் அதிர்ச்சி அடைந்தேன். 20 தமிழர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். சேஷாச்சல வனப்பகுதியிலே திருப்பதிக்கு பக்கத்திலே ஆந்திர பிரதேசத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி கடந்த வருடம் நான் தஞ்சையில் இருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்காக தொலைக்காட்சியை பார்க்கிறேன். முதலில் 13 என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட செய்தி வந்த 18 மணி நேரத்துக்குள் அங்கே போய் அந்த பகுதியிலே உரிமைகளை காப்பதற்கு சென்றவர்கள் என்று நிவேதவர்களுடைய ஆணைப்படி சென்ற மக்கள் கண்காணிப்பகத்தை சேர்ந்தவர்களும் மக்கள் குடியுரிமை காப்பகத்தை சேர்ந்தவர்கள் 10 மணி நேரத்துக்குள் அங்கே போய்விட்டார்கள். நேரடியாக சென்றார்கள். கொடுமைகளை கண்டார்கள். இவர் காட்பட்டிலே இருக்கிறார். காட்பட்டில் இருக்கிறார். நேபாளத்தில் செய்தி சென்றவுடன் உடனே செல்லுங்கள். உண்மைகளை குடிதோண்டி புதைப்பதற்கு ஆந்திரத்தில் சந்திரபாபு நாயுடு அரசு முயன்றது. நீங்கள் சிறைப்பட்டவர்களின் கொடுமைகளை சொன்னீர்கள். சித்திரவதை செய்து கொள்ளப்பட்டார்கள். கூலி
நீங்கள் விளம்பரத்துக்காக எதையும் செய்யவில்லை. நீங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அனைவரையும் அடையுங்கள் கட்சி அலுவலகத்தில் நான் வருகிறேன். அதன்படி வந்தான். அன்றைக்கு எவரெல்லாம் வந்தான் முடிவெடுத்தோம், அரசுக்கு தெரிவித்தோம். வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உண்ணாநிலை அறப்போரை நடத்துவதற்கு முடிவெடுத்தோம். உண்ணாநிலை அறப்போருக்கு தம்பி அதிகாரி எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறார். நான் திறந்தோர் கொண்டு கொண்டிருக்கிறேன். இடி விழுந்ததை போல் செய்து வருகிறது. எங்கிருமே எந்நேரம் வருவா வள்ளுவர் கோட்ட உண்ணாவிரத்துக்கு முதல் நாள் வந்து விடுவாரா? அவர் மகள் தான் குறை பேசியிருந்தார். கழுதிருந்த குறையை சொன்னார். ஃபாதர் ஹார்ட் அட்டாக், அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். எனக்கு இருதயம் ஒரு 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 1000ல் ஒரு பங்கு நொடியில் அதிர்ச்சியில் உரைகிறது. எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக்? எங்கே? கூட்டாளிலே இல்லை, கூட்டாளில் இருக்கிறார். நான் அவ்வளவு வேதனைப்பட்டேன். எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் வேதனைப்பட்டோம். எனவே மனிதர்கள் யார் மாற்று நேற்றிருந்தான், இன்றில்லை இருந்தான், தன் கேள் அளந்து சென்றான். நீர்க்குடியை போன்ற வாழ்க்கை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எண்ணிதி வேலை போன்றவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கருதுவது இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக, அநீதியை எதிர்ப்பதற்காக, சவால்களை சந்திப்பதற்காக, மனித உரிமைகளை காப்பதற்காக. ஆனால் அவர் சொன்னதால் குறித்து போய் ஒவ்வொரு அரைவாக 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் தொடர்பு கொண்டே இருந்தேன். எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? டெல்லிக்கு கொண்டு வந்துவிட்டார்கள். டெல்லி மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள். உயிருக்கு ஆபத்தில்லை. ஆஞ்சியோபிளாஸ்டி செய்தாகிவிட்டது. ஓய்வெடுத்தால் போதும். இருதய நோய் சில வேளைகளில் ஃபர்ஸ்ட் அட்டாக், முதல் அட்டாக் உயிரை பறித்து விடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், பூட்டானில் இந்த விபத்து இறந்தது, மாறு வலிக்கிறது என்று மாரடைப்பின் அடையாளம் தெரிந்தவுடன் அந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். கிரெடிட் கார்டு எடுத்து வர வேண்டுமா, பணம் செலுத்த என்று கேட்டேன். இங்கு யாரும் பணம் செலுத்தக்கூடாது. தனியார் மருத்துவமனைகளே என்று பூட்டான் தேசத்திலே கிடையாது. எல்லோருக்கும் அரசு மருத்துவம். ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் கிடையாது. எல்லோருக்கும் உயர்ந்த மருத்துவம். காசு செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று கவனித்துவிட்டு இப்பொழுது உங்களை கல்கத்தாவுக்கு விமானத்தில் அழைத்து சென்று ஒரு உதவியாளரை உங்களுக்கு அனுப்பி வைத்து அங்கே நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் உங்கள் விமானத்தில் கூட்டாளியை அழைத்து வந்து செய்ய நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறோம் என்று இருந்தவர்கள் கூறிய போது, இல்லை என் குடும்பத்தினர் டெல்லிக்கு வந்து விட்டார்கள் என்று டெல்லிக்கு சென்று சிகிச்சை பெற்றார்கள். அப்படி ஒரு காலம் தமிழ்நாட்டுக்கு வராதா? எல்லா மக்களுக்கும், எல்லா ஏழைகளுக்கும் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று உயர்ந்த சிகிச்சையை பெறக்கூடிய காலம் வராதா? நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள். இன்று காலை நான் பத்திரிகை ஒரு காலை ஆங்கில இதழில் இட்டுள்ளே வந்திருக்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு. திருநெல்வேலி இருதயத்துக்குள் கட்டாய வாய்ந்திருக்கிறவர்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கட்டியா குத்தி இருதயம் குறைபட்டு அரசாங்க மருத்துவர்கள் அதிசயக்கத்தக்க விதத்தில் அறுவை சிகிச்சை செய்து அந்த சம்பவத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள்.
4 தமிழர்கள் குற்றமற்ற நிரபராதிகள் தூக்கிலே தொங்க இருக்கிறார்கள், காப்பாற்றுங்கள். இன்றைக்கு வழக்கு வருகிறது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லுங்கள், சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு செல்லுங்கள் என்று எந்த கட்டணமும் இல்லாமல் வந்தார். இந்த ஒன்றைத்தான் நான் சம்பாதித்திருக்கிறேன் என் வாழ்க்கையில். இப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த மனிதர்களின் அன்பை சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அது ஆதரவற்றவர்களுக்கு அந்த அன்பை பயன்படுத்துகிறேன். நான் ஏற்றவர்களுக்கு நான் பயன்படுத்துகிறேன். வாதாடினா அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்து கொடுத்தார். எங்காவது வைகோ விளம்பரம் செய்து கொண்டாரா? நான் சாதியை குறிப்பிட விரும்பவில்லை. அவர்கள் மிக ஒடுக்கப்பட்ட வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த 4 பேர் உயிரை காப்பாற்றிக் கொடுப்பதற்கு அன்றைக்கு ஒரு கருவியாக செயல்பட்டு எங்கே கொடுமைகள் நடந்தாலும் அதை தடுப்பதற்கு செல்லலாம். பரமக்குடியிலே துப்பாக்கிச் சூடு செப்டம்பர் 11 எந்த பாவமும் செய்யாத 7 தேவேந்திர மக்கள் காவல்துறையினரால் சுட்டு பொசுக்கப்பட்டு சம்பவ இடத்தில் ரத்த வெள்ளத்தில் குடியுரித்து சென்றார்கள். நான் செய்தி கேள்விப்பட்டு ஓடி வருகிறேன். மதுரைக்கு மருத்துவமனையிலே கீழே தரையிலே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கும் ரத்த வெள்ளம். மாடிக்கு செல்கிறேன். 2 இளைஞர்கள் துப்பாக்கிச் சூட்டில் அடிபட்டு கிடக்கிறார்கள். ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு இளைஞர் தாயை தந்தையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மூச்சு விட முடியவில்லை. ஏனெனில் 2 குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன. மூச்சு விட முடியவில்லை. அரசியல்வாதி வந்தால் புகைப்படம் எடுக்கத்தான் வருவார் என்ற எரிச்சலில் அந்த தம்பி இருந்தார். அதுக்கு முன்பு சில தலைவர்கள் சேர்ந்து பக்கத்தில் இருந்து புகைப்படம் எடுத்திருக்கிறார். நான் புகைப்பட கலைஞரை அழைத்து செல்கிற வழக்கம் எனக்கு எப்பொழுது கிடையாது. உடனே நான் கலைஞர் சகாயத்திற்கு தொலைபேசியில் பேசினேன். இந்த சிறுவன் உயிருக்கும் இந்த இளைஞன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இல்லை, எல்லாம் வைத்தியம் நல்லா நடந்தது டீல் சொன்னாரு. இல்லை, ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்கள், நிறைய கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞர் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறார். 2 குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன. ஸ்கேன் கூட எடுக்கவில்லை. இப்பொழுது உடனே அவரை என்னோடு அனுப்பி வையுங்கள். நான் அப்பல்லோ மருத்துவமனையில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். அங்கே கொண்டு போய் என் சொந்த செலவில் நான் சிகிச்சை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அடுத்த 5வது நிமிடம் சகாயம் திரும்ப தயாரி வந்தார். அவர்கள் பெற்றோர்கள் கையெழுத்து வாங்கி கொண்டு உங்களோடு அனுப்பி வைத்துள்ளார்கள். அடுத்த 10 நிமிடத்துக்குள் ஸ்கேன் எடுத்தார்கள். ரெக்கார்ட் பண்றதுக்காக கோவிலாரும் சின்னச்சலமும் அழகு சுந்தரமும் என்னோடு வந்தார்கள். அந்த இளைஞனை கொண்டு போய் அப்பல்லோ மருத்துவமனையில் எமர்ஜென்சியிலே கொண்டு போய் படுக்கையை கிடக்கும்போது படுக்கை புறாவும் ரத்தமயமாகிவிட்டது. முதலில் அந்த தம்பியிடம் பேசுகிற போது எரிச்சலோடு பதில் சொன்னார். அரசியல்வாதிகள் போட்டோ எடுத்து வந்தவர்கள். இப்பொழுது இந்த உயர்ந்த மருத்துவமனையிலே எனக்கு சிகிச்சை கிடைக்கும் போது குறைத்து விடுவேன் என்று கருதி அழ ஆரம்பித்தார். கண்ணீர் விடாதே. அவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். தாயும் தந்தையும் என்னிடம் வந்தார்கள். நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன். நாளை காலை வரை கொடுங்கள். சேச்சுரேஷன் குறைந்திருக்கிறது என்றார்கள். 12ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். He is safe, out of danger. பிழைத்துக் கொள்வார் என்றார். எனக்கு அந்த நினைவு வருகிறது. அதற்காக நீங்கள் ஒரு அறிக்கை தயாரித்தீர்கள். இந்த கொடுமைக்கு நீதி கேட்கிறீர்கள். நீதி கிடைக்கவில்லை. காவல்துறையினுடைய அக்கிரமமான துப்பாக்கி சூட்டுக்கு நயவரா கல்லூரி மன்றத்திலே அனைத்து அரசியல் தலைவர்கள் நடைக்கு வந்து நீதி கேட்டீர்கள். நீங்கள் கொடுத்த அறிக்கையை முழுவதும் பக்கபக்கமாக நான் படித்துவிட்டு பேசினேன். இயற்கை எப்படி உதவுகிறது பாருங்கள். நான் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவன். இது பலருக்கு எரிச்சலை தருகிறது பேசுவது. நான் பெரியாரின் பெயரை முதற்கடலில் அல்ல உள்ளக்கடலில் நேசித்து சொல்லக்கூடிய தகுதியை தாயின் தந்தையும் நல்ல ஊதியத்திலே டிப்ளமோ படித்துவிட்டு வந்த பையனுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று உங்களோடு இருக்க விரும்புகிறார். பாஸ்கர சேதுபதி அழைத்து வந்தார். சாந்திக்கு சென்ற கொலைகால ராஜபக்சே எடுத்து இங்கே இருந்து 4 மாகாணங்களை கடந்து ராஜபக்சேக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி உருவமுயற்கு சென்றோம். அப்பொழுது உங்களோடு வாழ்நாள் பூராவும் இருக்க விரும்புகிறேன் என்ற போது செங்காந்தல் பறவைகளை கையில் ஏந்தியவாறு ராஜபக்சே
இன்று முதல் எனக்கு முழு நேர உதவியாளராக இருக்கிறார் அந்த பையன் என்று சொன்னேன். அந்த துப்பாக்கி சூட்டில் தப்பிய ஜெயபிரசாத் தான் எனக்கு இன்றைக்கு உதவியாளராக இருக்கிறார் என்பதையும் நான் தெரிவிக்கிறேன். வழக்கறிஞர்கள் எப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு ஆளாகிறார்கள், உரிமைக்கு போராடுங்கள் என்று சொன்னீர்கள். டி ஸ்டார் சந்திரபாபுவை பற்றி சொன்னீர்கள், இந்திரா ஜெய்சங்கரை பற்றி சொன்னீர்கள், ஆனந்த் குரோவரை பற்றி சொன்னீர்கள். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் FCRE இதன்படி இப்படிப்பட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு உண்மையாக தொண்டு செய்யும் நிறுவனங்களுக்கு வருகிற நிதியை கட்டுப்படுத்துவதற்கு 1975 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை 2010 சோனியா காந்தி இயக்கிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின் மூலம் 540 நாட்கள் இந்த ஹெரிடேஜ் மக்கள் கண்காணிப்புடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. ஆனால் வங்கி கணக்குகளை முடக்கலாம், எங்கள் தொண்டையை முடக்க முடியாது என்று பணியாற்றியை பற்றி குறிப்பிட்டார். இதேதான் தீஸ்டா சந்தர்பாட்டுக்குரிய நிலைமை. அது பற்றி விரிவாக சொன்னார். ஆகவே மனித உரிமை போராடுகிற அமைப்புகளுக்கு பாதுகாப்பு இல்லை. மனித உரிமை கல்வி பாட புத்தகத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் மறுக்கும்படி ஆமோதிக்கிறேன். வழக்கறிஞர்களின் உரிமைகளின் குரல்வளையை எரிக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்ததை பற்றி கிருஷ்ணமூர்த்தியும் ஹென்றி டிபேர் சொன்னார்களே, ஹென்றி டிபேர் அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் வேர்ட் பை வேர்ட், செகண்ட் பை செகண்ட், வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி நான் அதை வழிபடுகிறேன். இந்த சட்டத்தை பற்றி ஹென்றி டிபேர் கூறியதை 100க்கு 100 நான் ஆதரிக்கிறேன். வழக்கறிஞர்கள் மதுரைக்கு விட்டு நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது. நீதிமன்றத்துக்குள்ளே சென்ற நீதிபதியை முற்றுகையிட்டு போடக்கூடாது. ஆனால் வாதாடுவதற்கே ஒருத்த குரலில் உரிமை இல்லை என்றால் நீதிபதிகளுக்கு அவர்கள் டவுன்களாக மாறி பணப்படுகிறார்கள் என்றால் பணம் வாங்குகிற நீதிபதிகளை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை இன்றைக்கு நியாய உணர்ச்சியுள்ள வழக்கறிஞர்கள் எழுப்புகிறார். என்னுடைய அன்புக்குரியவர்களே, நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் முக்கியமான 2 செய்திகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த உரை இந்த ஒளிநாடா எனது நண்பர்கள் இயக்குகிறது அந்தாதிகள் அவர்களால் தொடங்க இருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சியில் தொடக்க சனிக்கிழமை தோறும் என் உரையை வெளியிட அவர்கள் திட்டமிடுகிறார்கள். 2 மாதத்தில் அந்த தொலைக்காட்சி வர இருக்கிறது. அந்த தொலைக்காட்சியில் முதலாவது பங்கேற்க வேண்டிய உரை இங்கே எதிரிகளுடைய விருதுக்கான உரை என்ற காரணத்தினால் நான் கேட்கிறேன். அதனால்தான் இந்த வீடியோ ஒளிப்பதிவை நான் கேட்டேன். வீடியோ ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? நாட்டுக்கு தெரிய வேண்டும், ஒரு தமிழருக்கு உலக அங்கீகாரம் தந்திருக்கிறது. இந்திய எவருக்கு கிடைக்கவில்லை, எங்கள் ஹென்றி டிபேருக்கு கிடைத்திருக்கிறது. உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. வருகிற ஜூலை 12ஆம் தேதி சென்னையில் ஒரு பாராட்டு விழாவுக்கு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்கள் அந்த தேதிக்கு இசை தந்திருக்கிறீர்கள், ஞாபகப்படுத்துகிறேன். அரசியல்வாதிகள் இல்லாத வழக்கறிஞர்களையும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை மட்டும் கொண்டு அந்த நிகழ்ச்சியை நான் நடத்த விரும்புகிறேன். மனித உரிமை போராளிகளை கொண்டு நடத்த விரும்புகிறேன். இன்று காலையில் ஒரு செய்தி இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. பத்திரிகையாளர்களே, இந்த நாட்டிலே மனித உரிமைகள் எப்படி ரசிக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம். மத்திய பிரதேசத்தின் போபாலிலே இருந்து போலீசார் புனேக்கு செல்கிறார். அங்கே 36 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றிய ஒரு சகோதரியை பொய் வழக்கு போட்டு அந்த சகோதரியின் மகள் அமெரிக்காவிலே ஆசியா கண்டத்திலே
என்னிலே அவர்களை நான் மேலும் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு கொடுத்தாரே பிரசிடென்ட் ஜோசப் ஹாவ், இதை நான் காட்டுகிறேன். இது 3ஆம் தேதி ஜனவரி ஜூன் 3ஆம் தேதி நேற்றைய தினம் வெளிவந்த இந்து பத்திரிகையினுடைய ஒரு தலைப்பு, ஜெர்மனி ஏல்ஸ் டர்க்கி ஓவர் ஜெருசலேம். ஈழத்தில் இருந்த இனப்படுகொலையிலே தப்பித்து விடாமல் ராஜபக்சேக்கள் கனவு காண வேண்டாம். இன்றைய அதிபர் கனவு காண வேண்டாம். இனப்படுகொலையை கூட்டு குற்றவாளிகளான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பொறுப்பில் இருந்த பங்காளிகள் கனவு கண்டிட வேண்டாம். எங்கே ஜெர்மனிய பாராளுமன்றம் 1900
இந்த அற்புதமான வாழ்க்கை பின்னணி குறும்புக்கார சிறுவனாக பள்ளியில் படித்து செயின்ட் ஜோசப் கல்லூரியிலே, கத்தோலிக்க கல்லூரி, புனித வடனார் கல்லூரி, காவிரி ஆற்றங்கரை திருச்சிராப்பள்ளியிலே படித்து அங்கே அதற்கு பிறகு அப்பொழுது மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் படித்து அந்த வாய்ப்பு இல்லாமல் பிறகு மனித உரிமைகளுக்காக போராடுகின்றவராக வந்து இதற்கு சட்ட நுணுக்கத்தோடு வழக்கறிஞராக வேண்டும் என்று வழக்கறிஞர் தொழிலை பெற்று கல்லூரி நாட்களிலே இவர் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்தவர். ரொம்ப கட்டுப்பாடான கல்லூரி. நான் சென்ட் சேவியர்ஸ் மாணவன். நான் படிக்கிற போது சிவப்பு கட்சி இலக்கிய சாமியார்களை கண்டால் மனதிலே ஒரு உதறல் ஏற்படும். இன்னைக்கு நான் காலேஜுக்கு போனா அந்த உதறல் இன்னும் நிக்கிற ஒரு பயம். இவர் படித்தது செயின்ட் ஜோசப் கல்லூரி, சிந்தியா அவர்கள் படித்தது ஹோலி கிராஸ் கல்லூரி. எப்படி இவர்களுக்குள் காதல் பிறந்தது, காதல் மலர்ந்தது என்பதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். நான் காதல் காவியங்களை படித்திருக்கிறேன் திவேல் அவர்களே. அமரகாவியங்கள் எல்லாம் சோகங்களாகவே முடிந்தன. தெய்வீக காதல்கள் எல்லாம் சோகமாகவே முடிந்தன. அவர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கவில்லை. ஆனால் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஆண்டு கணக்கில் காத்திருந்து திருமணம் செய்து கொண்டு காதல் காவியத்தில் வெற்றி கண்ட ஒரு வாழ்க்கையை நடத்துகின்ற பேறு பெற்றவர்களாக நான் பார்க்கிறேன். நான் அதிர்ச்சி அடைந்தேன். 20 தமிழர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். சேசாச்சலம் வனப்பகுதியிலே திருப்பதிக்கு பக்கத்திலே ஆந்திர பிரதேசத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி கடந்த வருடம். நான் தஞ்சையில் இருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சிக்காக. தொலைக்காட்சியை பார்க்கிறேன். முதலில் 13 என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட செய்தி வந்த 18 மணி நேரத்திற்குள் அங்கே போய் அந்த பகுதியிலே உரிமைகளை காப்பதற்கு சென்றவர்கள் ஹென்றி டிவேல் அவர்களுடைய ஆணைப்படி சென்ற மக்கள் கண்காணிப்பகத்தை சேர்ந்தவர்களும் மக்கள் குடியுரிமை காப்பகத்தை சேர்ந்தவர்களும் 10 மணி நேரத்திற்குள் அங்கே போய்விட்டார்கள். நேரடியாக சென்றார்கள். கொடுமைகளை கண்டார்கள். இவர் காட்மண்டிலே இருக்கிறார். ஹென்றி டிவேல் காட்மண்டில் இருக்கிறார், நேபாளத்தில். செய்தி சென்றவுடன் உடனே செல்லுங்கள். உண்மைகளை குடிதோண்டி புதைப்பதற்கு ஆந்திரத்தில் சந்திரபாபு நாயுடு அரசு முயன்றது. நீங்கள் சிறைப்பட்டவர்களின் கொடுமைகளை சொன்னீர்கள். சித்திரவதை செய்து கொள்ளப்பட்டார்கள். கூலி தொழிலாளிகள், ஏழை தொழிலாளிகள், ஏதும் அறியாதவர்கள், ஒரு தவறும் செய்யாதவர்கள். அவர்கள் இழுத்துச் செல்லப்பட்டு அவர்கள் கண்கள் தோண்டப்பட்டன, நாக்கு அறுக்கப்பட்டது, உயிர்நிலை அறுக்கப்பட்டது. இந்த உடலின் மார்பு பகுதிகள் எல்லாம் நெருப்பு வைத்து சுடப்பட்டது. அதற்கு பிறகு அவர்களை காட்டுக்குள் சுட்டுப்பட்டு வீசிவிட்டு பழைய செம்மரக்கட்டைகளை கொண்டு வந்து பக்கத்தில் போட்டார்கள். இது நடைபெற்றது ராஜபக்சேயுடைய கொடூரம் நடைபெற்ற சிங்கள பூமியில் அல்ல, சொந்த நாடு என்று சொல்லப்படுகிற இந்திய உபகண்டத்தில், அண்டை மாநிலம் என்று அழைக்கப்படுகிற ஆந்திர பிரதேசத்தில் 20 ஏழை கூலி தொழிலாளர்கள் தமிழர்கள் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டார்கள். நீதி கிடைக்கவில்லை, இதுவரை கிடைக்கவில்லை. அதற்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டங்கள தலநாயகனாக பார்க்கிறேன். அதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாங்களும் தமிழ் உணர்வாளர்களும் அதற்காக என்னிடம் ஹென்றி டிவேல் சொன்னார், நீங்கள் இதை கையில் எடுத்தால் தான் பிரச்சனை வெளியே வரும் என்றார். நான் சொன்னேன், நான் அரசியல்வாதி, உங்களுக்கு பின்னால் இருந்து உதவுகிறேன், நான் என்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னேன். ஆனால் ஹென்றி டிவேல் சொன்னார், நீங்கள் விளம்பரத்துக்காக எதையும் செய்யவில்லை, நீங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அனைவரையும் அழையுங்கள், உங்கள் கட்சி அலுவலகத்துக்கு நான் வருகிறேன் என்றார். அதன்படி வந்தார். அன்றைக்கு ஜவஹர்லாவும் வந்தார்.
father had a heart attack. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். என் இருதயம் ஒரு 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 1000ல் 1 பங்கு நொடியிலே அதிர்ச்சியில் உறைந்தது. பேருக்கு ஹார்ட் அட்டாக். எங்கே? பூட்டாளிலே இருக்கிறார். இல்லை, பூட்டாளில் இருந்தீங்க, பூட்டாளில் இருக்கிறார். நான் அவ்வளவு வேதனைப்பட்டேன். எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் வேதனைப்பட்டோம். ஏனெனில் மனிதர்கள் யார் மார்டர்ஸ். நேற்றிருந்தான், இன்றில்லை. இருந்தால் தன் கேள் அலற சென்றான். நீர்க்குமுடியை போன்ற வாழ்க்கை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஹென்றி வேரை போன்றவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கருதுவது இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக, அநீதி எதிர்ப்பதற்காக, சவால்களை சந்திப்பதற்காக, மனித உரிமைகளை காப்பதற்காக. ஆனால் அவர் சொல்ல சொல்ல நான் பூரித்து போனேன். ஒவ்வொரு அரைவாக 2 மணி நேரத்துக்கு ஒருவரை நான் தொடர்பு கொண்டே இருந்தேன். எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? டெல்லிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். டெல்லி மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள். உயிருக்கு ஆபத்தில்லை. ஆஞ்சியோபிளாஸ்டி செய்தாகிவிட்டது. ஓய்வெடுத்தால் போதும். இருதய நோய் சில வேளைகளில் ஃபர்ஸ்ட் அட்டாக், முதல் அட்டாக் உயிரை பறித்து விடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், பூட்டானில் இந்த விபத்து இருக்கிறது, மார்பு வலிக்கிறது என்று மாரடைப்பின் அடையாளம் தெரிந்தவுடன் அந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். கிரெடிட் கார்டு எடுத்து வர வேண்டுமா, பணம் செலுத்த என்று கேட்டேன். இங்கு யாரும் பணம் செலுத்தக்கூடாது. தனியார் மருத்துவமனைகளே இந்த பூட்டான் தேசத்திலே கிடையாது. எல்லோருக்கும் அரசு மருத்துவமனை. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் கிடையாது. எல்லோருக்கும் உயர்ந்த மருத்துவம். காசு செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று இதை கவனித்துவிட்டு இப்பொழுது உங்களை கல்கத்தாவுக்கு விமானத்தில் அழைத்து சென்று ஒரு உதவியாளரையும் உங்களுக்கு உடன் அனுப்பி வைத்து அங்கே நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் உங்கள் விமானத்தில் கூட்டாருக்கு அழைத்து வந்து செய்ய நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறோம் என்று இருந்தவர்கள் கூறிய போது, இல்லை, என் குடும்பத்தினர் டெல்லிக்கு வந்து விட்டார்கள் என்று டெல்லிக்கு சென்று சிகிச்சை பெற்றார்கள். அப்படி ஒரு காலம் தமிழ்நாட்டுக்கு வராதா? எல்லா மக்களுக்கும், எல்லா ஏழைகளுக்கும் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று உயர்ந்த சிகிச்சையும் பெறக்கூடிய காலம் வராதா? வரும். நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள் மக்கள். இந்த காலை நான் பத்திரிகை, ஒரு காலை ஆங்கில இதழில் இந்துலே வந்திருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு, திருநெல்வேலியில் இருதயத்துக்குள் கட்டாரி பாய்ந்திருக்கிறது ஒருவனுக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கத்தியால் குத்தி இருதயம் துளைப்பட்டு அரசாங்க மருத்துவர்கள் அதிசயிக்கத்தக்க விதத்தில் அறுவை சிகிச்சை செய்து அந்த சகோதரனை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் காலையில் பத்திரிகையில் படித்தேன். அரசு மருத்துவமனையில் நம் மக்கள் மனதில் அரசாங்க மருத்துவமனையில் போனால் நல்ல சிகிச்சை இருக்காது. தனியார் மருத்துவமனைக்கு போய் வீட்டு சொத்துக்களை விற்க வேண்டிய நிலைமை வருகிறது. அரசு மருத்துவமனைகள் கவனிப்பார்த்து கிடக்கின்றன பல இடங்களில். அதுவும் ஒரு காரணம். எனவே அந்த சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தார். போலூரில் நிகழ்ச்சி நடத்தி என்னுடைய அன்புக்குரிய ஹென்றி திவேல் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மனித உரிமைகளுக்கு எங்கே ஆபத்து வருகிறதோ குரல் கொடுப்பார். ஒரு நாள் இரவு 10 மணி இருக்கும். என்னை தொலைபேசியில் அலைபேசியில் அழைத்தார். வைகோ ஒரு ஆபத்து, வீரப்பன் சந்தன கடத்தல், வீரப்பன் பிரச்சனையில், கடத்தல் என்று சொல்லப்பட்ட வீரப்பன் பிரச்சனையில் கர்நாடக அதிரடிப்படையினரால் பொய் வழக்கு போடப்பட்டு குற்றமற்ற நிரபராதிகள் 4 பேர் தூக்கிலே தொங்கவிடப்பட இருக்கிறார்கள். தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது. கருணை மனு நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்பீல் நிராகரிக்கப்பட்டு விட்டது. தூக்கிலே தொங்க இருக்கிறார்கள். மீசை மாதையன், சைமன், ஞானப்பிரகாசம், பிரவேந்தர் என்ற 4 பேர். இந்த 4 பேரை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் தான் ராம் ஜெத்மலானிடம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டிலே வாதாட செய்ய வேண்டும் என்று இரவு 10 மணிக்கு சொன்னார். நான் காலையில் என் உலக புகழ்பெற்ற வழக்கறிஞரும் பேரறிவாளன் சாந்தன் முருகன் கழுத்தை முறுக்க நினைத்த தூக்கு கயிறை அறுத்த ஒரே மனிதருமான ராம் ஜெத்மலானியிடம் நான் சொன்னேன், 4 தமிழர்கள்
குற்றமற்ற நிரபராதிகள் தூக்கிலே தொங்க இருக்கிறார்கள், காப்பாற்றுங்கள். இன்றைக்கு வழக்கு வருகிறது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லுங்கள், சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு செல்லுங்கள் என்றே எந்த கட்டணமும் இல்லாமல் அந்த இந்த ஒன்றைத்தான் நான் சம்பாதித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த மனிதர்களின் அன்பை சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அது ஆதரவற்றவர்களுக்கு அந்த அன்பை பயன்படுத்துகிறேன், நாதியற்றவர்களுக்கு நான் பயன்படுத்துகிறேன். வாதாடினார், அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்து கொடுத்தார். எங்காவது வைகோ விளம்பரம் செய்து கொண்டாரா? நான் சாதியை குறிப்பிட விரும்பவில்லை. அவர்கள் மிக ஒடுக்கப்பட்ட மத்திய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அந்த 4 பேர் உயிரை காப்பாற்றி கொடுப்பதற்கு அன்றைக்கு ஒரு கருவியாக செயல்பட்டு எங்கே கொடுமைகள் நடந்தால் அதை தடுப்பதற்கு செல்லலாம். பரமக்குடியிலே துப்பாக்கிச் சூடு செப்டம்பர் 11 எந்த பாவமும் செய்யாத 7 தேவேந்திர குல மக்கள் காவல்துறையினரால் சுட்டு பொசுக்கப்பட்டு சம்பவ இடத்தில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சென்றார்கள். நான் செய்தி கேள்விப்பட்டு ஓடி வருகிறேன் மதுரைக்கு. மருத்துவமனையிலே கீழே தரையிலே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள், எங்கும் ரத்த வெள்ளம். மாடிக்கு செல்கிறேன், 2 இளைஞர்கள் துப்பாக்கி சூட்டில் அடிபட்டு கிடக்கிறார்கள். ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு இளைஞர். தாயும் தந்தையும் அழுது கொண்டிருக்கிறார்கள், மூச்சு விட முடியவில்லை. ஏனென்று 2 குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன, மூச்சு விட முடியவில்லை. அரசியல்வாதி இருந்தால் புகைப்படம் எடுக்கத்தான் வருவார் என்ற எரிச்சலில் அந்த தம்பி இருந்தார். அதை கொண்டு சில தலைவர்கள் சென்று பக்கத்தில் இருந்து புகைப்படம் எடுத்திருக்கிறார். நான் புகைப்பட கலைஞரை அழைத்து செல்கிற வழக்கம் எனக்கு எப்பொழுது கிடையாது. உடனே நான் கலைஞர் சகாயத்துக்கு தொலைபேசியிலே பேசினேன். இந்த சிறுவன் உயிருக்கு, இந்த இளைஞன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இல்ல எல்லா வைத்தியமும் நல்லா நடக்குதுன்னு டீல் சொன்னாரே. இல்லை, ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்கள், தரையில் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞர் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறார், 2 குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன. ஸ்கேன் கூட எடுக்கவில்லை என்றேன். இப்பொழுது உடனே அவரை என்னோடு அனுப்பி வையுங்கள், நான் அப்பல்லோ மருத்துவமனையில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன், அங்கே கொண்டு போய் என் சொந்த செலவில் நான் சிகிச்சை செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அடுத்த 5வது நிமிடம் சகாயம் திரும்ப லைனுக்கு வந்தார். அவர்கள் பெற்றோர்கள் கையெழுத்து வாங்கிக் கொண்டு உங்களோடு அனுப்பி வைத்து விடுவார்கள் என்று. அடுத்த 10 நிமிடத்துக்குள் ஸ்கேன் எடுத்தார்கள், ரெக்கார்ட் பர்பஸ்க்காக. பூமிநாதனும் சின்ன செல்லமும் அழகு சுந்தரமும் என்னோடு வந்தார்கள். அந்த இளைஞனை கொண்டு போய் அப்பல்லோ மருத்துவமனையில் எமர்ஜென்சியிலே கொண்டு போய் படுக்கையை கிடத்திய போது படுக்கை பூராவும் ரத்தமயமாகிவிட்டது. முதலில் அந்த தம்பியிடம் பேசுகிற போது எரிச்சலோடு பதில் சொன்னார், அரசியல்வாதிகள் போட்டோ எடுக்க வந்தவர்கள். இப்பொழுது இந்த உயர்ந்த மருத்துவமனையிலே எனக்கு சிகிச்சை கிடைக்கப் போவது, பிழைத்து விடுவேன் என்று கருதி அழ ஆரம்பித்தார். கண்ணீர் விடாதே என்று. அவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர், தாயும் தந்தையும் என்னிடம் வந்தார்கள். நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன், நாளை காலை வரை பொருட்கள் சேச்சுரேஷன் குறைந்திருக்கிறது என்றார்கள். 12ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன். He is safe, out of danger, பிழைத்துக் கொள்வார் என்றார். எனக்கு அந்த நினைவு வருகிறது. அதற்காக நீங்கள் ஒரு அறிக்கை தயாரித்தீர்கள், இந்த கொடுமைக்கு நீதி கேட்டீர்கள், நீதி கிடைக்கவில்லை. காவல்துறையினுடைய அக்கிரமமான துப்பாக்கிச் சூட்டுக்கு நயவரா கல்லூரி மன்றத்திலே அனைத்து அரசியல் தலைவர்கள் அழைத்து வந்து நீதி கேட்டீர்கள். நீங்கள் கொடுத்த அறிக்கையை முழுவதும் பக்கம் பக்கமாக நான் படித்துவிட்டு பேசினேன். இயற்கை எப்படி உதவுகிறது பாருங்கள். நான் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவன். இது பலருக்கு எரிச்சலை தருகிறது இப்படி பேசுவது. நான் பெரியாரின் பெயரை முதற்கடவில் அல்ல உள்ளத்தளவில் நேசித்து சொல்லக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறேன். அவர் தாயும் தந்தையும் நல்ல ஊதியத்திலே டிப்ளமோ படித்துவிட்டு வந்த பையனுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்றே உங்களோடு இருக்க விரும்புகிறார். பாஸ்கர சேதுபதி அழைத்து வந்தார். சாஞ்சிக்கு சென்றோம். கொலைகார ராஜபக்சே எதிர்த்து இங்கே இருந்து 4 மாகாணங்களை கடந்து ராஜபக்சேக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி உருவமாக இருக்க சென்றோம். அப்பொழுது உங்களோடு வாழ்நாள் புறாவும் இருக்க விரும்புகிறேன் என்ற போது செங்காந்தல் பரவல்களை கையில் ஏந்தியவாறு ராஜபக்சே உருவ பொம்மையை நாங்கள் 100 கணக்கில்
மல்லிகா ஜெய்சங்கரை பற்றி சொன்னீர்கள், ஆனந்த் குரோவரை பற்றி சொன்னீர்கள். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRA, இதன்படி இப்படிப்பட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு, உண்மையாக தொண்டு செய்யும் நிறுவனங்களுக்கு வருகிற நிதியை கட்டுப்படுத்துவதற்கு 1975 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை 2010 சோனியா காந்தி இயக்கிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின் மூலம் 1040 நாட்கள் இந்த ஹென்றி டிவேருடைய மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. ஆனால் வங்கி கணக்குகளை முடக்கலாம், எங்கள் தொண்டையை முடக்க முடியாது என்று பணியாற்றியதை பற்றி குறிப்பிட்டார். இதேதான் தீஸ்டா செடல்வாட்டுக்கும் இதே நிலைமை. அது பற்றி விரிவாக சொன்னார்கள். ஆகவே மனித உரிமைக்கு போராடுகிற அமைப்புகளுக்கு பாதுகாப்பு இல்லை. மனித உரிமை கல்வி பாட புத்தகத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் வரிக்கு வரி ஆமோதிக்கிறேன். வழக்கறிஞர்களுடைய உரிமைகளின் குரல் வழியை நெருக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்ததை பற்றி கிருஷ்ணமூர்த்தியும் ஹென்றி டிவேரும் சொன்னார்களே. ஹென்றி டிவேர் அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் வேர்ட் பை வேர்ட், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் ஐ செகண்ட் இட். வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி நான் அதை வழிமொழிகிறேன். இந்த சட்டத்தை குறித்து ஹென்றி டிவேர் கூறியதை 100க்கு 100 நான் ஆதரிக்கிறேன். வழக்கறிஞர்கள் மது அருந்தி விட்டு நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது. நீதிமன்றத்துக்குள்ளே சென்று நீதிபதியை முற்றுகையிட்டு கோஷம் போடக்கூடாது. ஆனால் வாதாடுவதற்கே உரத்த குரலில் உரிமை இல்லை என்றால் நீதிபதிகளுக்கு இவர்கள் டவுட்டுகளாக மாறி பணம் கொடுக்கிறார்கள் என்றால் பணம் வாங்குகிற நீதிபதிகளை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை இன்றைக்கு நியாய உணர்ச்சியுள்ள வழக்கறிஞர்கள் எழுப்புகிறார்கள். என்னுடைய அன்புக்குரியவர்களே, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் முக்கியமான 2 செய்திகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த உரை, இந்த ஒளிநாடா எனது நண்பர்கள் இயக்கத்தில் அனுதாபிகள் அவர்களாக தொடங்க இருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சியில் தொடக்க சனிக்கிழமை தோறும் என் உரையை வெளியிட அவர்கள் திட்டமிடுகிறார்கள். 2 மாதத்தில் அந்த தொலைக்காட்சி வர இருக்கிறது. அந்த தொலைக்காட்சியில் முதலாவது பங்கேற்க வேண்டிய உரை இங்கே ஹென்றி டிவேருடைய விருதுக்கான உரை என்ற காரணத்தினால் நான் பேசுகிறேன். அதனால்தான் இந்த வீடியோ ஒளிப்பதிவை நான் கேட்டேன். வீடியோ ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? நாட்டுக்கு தெரிய வேண்டும், ஒரு தமிழருக்கு உலகம் அங்கீகாரம் தந்திருக்கிறது. இந்தியன் எவருக்கு கிடைக்கவில்லை, எங்கள் ஹென்றி டிவேருக்கு கிடைத்திருக்கிறது. உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. வருகிற ஜூலை 12ஆம் தேதி சென்னையில் ஒரு பாராட்டு விழாவுக்கு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்கள் அந்த தேதிக்கு இசை தந்திருக்கிறீர்கள், ஞாபகப்படுத்துகிறேன். அரசியல்வாதிகள் இல்லாத வழக்கறிஞர்களையும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளையும் மட்டும் கொண்டு அந்த நிகழ்ச்சியை நான் நடத்த விரும்புகிறேன். மனித உரிமை போராளிகளை கொண்டு நடத்த விரும்புகிறேன். இன்று காலையில் ஒரு செய்தி இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. பத்திரிகையாளர்களே, இந்த நாட்டிலே மனித உரிமைகள் எப்படி நசுக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம். மத்திய பிரதேசத்தின் போபாலிலே இருந்து போலீசார் புனேக்கு செல்கிறார். அங்கே 36 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றிய ஒரு சகோதரியை பொய் வழக்கு போட்டு அந்த சகோதரியின் மகள் அமெரிக்காவிலே ஆசியா கண்டத்திலே இருந்து வந்து நாசமாக்கப்பட்ட அபலை பெண்களுக்கு ஆதரவு நிலையமாக ஒரு NGO அரசு சார்பற்ற ஒரு அமைப்பை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகள், ஒரு டாக்டர், 2 பேரையும் கைது செய்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்டில் குடிக்க தண்ணீர் கொடுக்காமல், உணவு கொடுக்காமல், தரையில் படுக்க வைத்து 36 ஆண்டுகள் பணியாற்றிய பெண் வழக்கறிஞரையும் அவரது மகள் ஒரு அமெரிக்காவில் பணியாற்றுகின்ற அந்த டாக்டரையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா, ஜஸ்டிஸ் SK சிங் அவர்கள் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள், illegal use of state power to rob a person of their liberty is an assault on the citizen's identity and constitutional right to dignity.
செந்தில்வேல் அவர்களை நான் மேலும் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு கொடுத்தாரு பிரசிடென்ட் ஜோசப் ஹாவ். இதை நான் காட்டுகிறேன். இது 3ஆம் தேதி ஜூன் 3ஆம் தேதி நேற்றைய தினம் வெளிவந்த இந்து பத்திரிகையினுடைய ஒரு தலைப்பு, ஜெர்மனி எஸ் டர்க்கி ஓவர் ஜெனோசைட். ஈழத்திலே நடந்த இனப்படுகொலையை தப்பித்து விடலாம் என்று ராஜபக்சேக்கள் கனவு காண வேண்டாம். இன்றைய அதிபர் கனவு காண வேண்டாம். இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளிகளான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பொறுப்பில் இருந்த பங்காளிகள் கனவு கண்டுவிட வேண்டாம். 100 வருஷத்துக்கு பிறகு இனப்படுகொலை என்று ஜெர்மனிய பாராளுமன்றம் அர்மீனிய படுகொலைக்கு நேற்றைய தினத்திலே பாராளுமன்றம் ஒருமனதாக தீர்மானித்திருக்கிறது. எங்கே? ஜெர்மனிய பாராளுமன்றம் 1915ஆம் ஆண்டில் 1916ஆம் ஆண்டில் 100 வருஷங்களுக்கு முன்பு துருக்கி சாம்ராஜ்யத்திலே அர்மீனியர்கள் இங்கே தமிழர்கள் கொல்லப்பட்டதை போல 15 லட்சம் அர்மீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த 15 லட்சம் அர்மீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டு 100 வருடமாக 100 ஆண்டுகள் கழித்து ஜெர்மனி நடந்தது இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. ஒரே ஒரு உறுப்பினர் மாத்திரம் ஆப்சென்ட் ஆகியிருக்கிறார். 100க்கு 100 வாக்களித்திருக்கிறார்கள். அதை விட என்ன தெரியுமா? எந்த கைகளால் இந்த விருது வாங்கினீர்களோ என்று, எந்த கரங்களால் உங்களுக்கு இந்த விருதை கொடுத்தாரோ அந்த பிரசிடென்ட் அவர் ஜோசப் காவ் போன வருடம் 2015, இது 2016, போன வருடம் இதை கண்டித்திருக்கிறார். Clear position on the massacre. President Joseph Gauck had been the highest ranking German official who has called the killings a genocide. போன வருடமே இனப்படுகொலை என்று சொன்னவர் உங்களுக்கு விருது கொடுத்த ஜனாதிபதி. அடுத்த முறை செல்கிற போது அந்த ஜனாதிபதியிடம் சொல்லுங்கள், அர்மீனியர்களுக்காக குரல் கொடுத்தீர்களே, எங்கள் ஈழ தமிழ் மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுங்கள். இது இனப்படுகொலை. இசைப்பிரியா நாசமாக்கப்பட்ட வீடியோ காட்சியை காட்டுங்கள். 8 தமிழர்கள் அவ்வளவாக இழுத்து வரப்பட்டு விடலையிலே சுட்டுக் கொல்லப்பட்டு துடிதுடித்து சென்றார்களே, அந்த காட்சியை காட்டுங்கள். பச்சிளம் குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, குண்டுவாரி பொழிந்ததே, மருத்துவமனைகளில் குண்டு விழுந்து மடிந்தார்களே, அந்த காட்சிகளை காட்டுங்கள். நானே ஒரு கேசட் போட்டிருக்கிறேன். Harsh plea genocide of ஈழம் தமிழ். இந்த எளியவன் தயாரித்த அந்த கேசட்டையும் அவரிடம் கொடுங்கள். நான் ஆங்கிலத்திலும் தயாரித்திருக்கிறேன், இந்தி மராத்தியிலும் தமிழிலும் தயாரித்திருக்கிறேன். எனக்கு என்னவென்றால் முடிந்து விட்டது என்று பல பேர் கருதுகிறார்கள். 100 வருடங்களுக்கு இனப்படுகொலை என்ற குரல் எழுந்திருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, 2008 2009 நடந்தது. விடமாட்டோம். 10 கோடி தமிழர்கள் உலகில் இருக்கிறோம். வான உணர்வுள்ள இளைஞர்கள் லட்சம் பேர் போதும். அர்மீனியர்களுக்காக உலகம் இன்றைக்கு குரல் கொடுப்பதைப் போல படுகொலை செய்யப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுத்து
நான் தமிழகம் என்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு நான் தகுதி பெறவில்லை. தமிழக மக்கள் என்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கவில்லை என்று நான் கவலைப்படவில்லை. நான் அலைகள் ஓயாது இருப்பதைப் போல இந்த உடல் உதிரமும் உதிரத்தின் வெப்பமும் உயிரை துடிப்பும் இருக்கின்றவரை நான் இயங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த வகையில் மனித உரிமைகள் பிரகடனம் செய்யப்பட்ட டிசம்பர் 10ஆம் தேதி